நேத்து எங்க கடைக்கிட்ட 2 திருநங்கைங்க வந்தாங்க. ஆ எப்படின்னா, எங்க கடை லைன்ல பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமை, அமாவாசை அந்த டைம்ல வரும். திடீர்னு 2 பேர் வரோம். ஆ "ஏதாவது குடும்மா" அப்படின்னு சொல்ல, "சரி வந்து தண்ணி சாப்பிட்றீங்களாக்கா?" அப்படின்னேன். குடும்மா" அப்படின்னா தண்ணி வாங்கி குடிச்சாங்க. குடிச்சிட்டு நான் எப்பவுமே ரூ. 10 குடுப்பேன். "என்னம்மா ரூ. 10 தர்ற" அப்படின்னாங்க. "என்னக்கா என்னாச்சு?" அப்படின்னு. "அம்மா பொங்கல் வருது என்னான்னு குடும்மா." "இப்ப எதுவும் இல்லக்கா. ரொம்ப போரா போகுது. ரொம்ப டல்லா இருக்கு வியாபாரம். நீங்க வாங்க பொங்கல் கழிச்சு வாங்க. கண்டிப்பா ஏதாவது பண்றேன்க்கா." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்பவுமே ரெகுலரா எங்க லைன்ல வருவாங்க. ஸ்னேகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க ராஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வரும் என்ன அப்ப என்ன கேட்டாங்க, "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆங்க்கா அதோ உங்க ஆளுங்க தான் வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்காங்கக்கான்னு" சொல்லுவேன். "எந்த ஏரியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கேட்டாங்க. ஆனா அந்த ஸ்னேகான்றவங்க அப்படியே அச்சசல் ஒரு பொண்ணோட குரல், இப்ப நம்ம குரல்லாம் எப்படி இருக்குமோ அது மாரி இருக்கும். அவங்க "எந்த ஏரியா நீ?" அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க. ம். நாங்களா பூந்தமல்லி அப்படின்னு சொன்னாங்க. "பூந்தமல்லி ஏன் நீ இங்க வர்ற? இது மதுரவாயல்ல வருமே" அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் அவங்க, வந்தா இதுனா கடவுள் குடுத்த பூமி எப்படி வேணா போலாம்" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து அவங்களுக்குள்ளயே இருக்கிற ஒரு லாங்குவேஜ் என்னன்னா, அவங்களோட வயசு சின்னதா இருக்கிறவங்க. இப்போ அவங்களோட அவங்க பொண்ணு, தங்கச்சி இருக்கவங்கள அவங்க வந்து பொட்டன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொட்ட எந்த ஊருன்னு கேட்டாங்க பாருங்க. இவங்க எந்த ஏரியான்னு கேட்டாங்க. நீ ஓகே பூந்தமல்லி, அந்த பொட்ட எந்த ஏரியான்னு கேட்டாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க லாங்குவேஜ்ல அப்படிதான் கூப்பிட்டுப்பாங்களாம். அவங்களோட இதுவுல அப்படின்னு சொல்லிட்டு. சடனா எப்படி நீ என்ன பொட்டன்னு சொல்லுவ? ஆமா, கடவுளோட படைப்புல நாங்க இப்படி பொறந்துட்டோம், வச்சுட்டோம், எடுத்துட்டோம்னு சொல்லவும் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இப்ப நான் ஒண்ணும் தப்பா கேட்கவே இல்ல. எந்த ஏரியா? எப்படி நீ பொட்டன்னு கேட்ப? அப்படின்னு. நான் தப்பாவே கேட்கல. அந்த அக்கா அப்படியே யோசிச்சாங்க கொஞ்ச நேரம். யோசிச்சுட்டு, "எந்த ஏரியா நீ? எந்த இதுவுல இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் "நீ உனக்கு அம்மா யாரு? உங்க ஆயா யாருன்னு?" கேட்கவும், அப்படியே பதட்டமாயிட்டாங்க. பதட்டமாவும், "ஏய் வா போலாம்." "ஆமா என்ன இந்தா புடி உன் ரூ. 10 இந்த ரூ. 10 குடுத்தாங்க. அதுக்கு தான் இவ்வளோ கேள்வியான்னு" அவங்க சொன்னாங்க. "ஒரு நிமிஷம் நீ நில்லு, நகரக்கூடாதுன்னு" சொல்லவும், அவங்க 2 பேரும் அந்த ராஜி அக்காவும் இவங்களும் அணைச்சுட்டாங்க. அணைக்கவும் விழல. விடு, 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 விடு." நான் அப்ப சொன்னேன், "விடுங்கக்கா போட்டும்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நீ கம்முனு இரு" அப்படின்னு சொல்லவும், அவங்க ஒரு பேர் ஒண்ணு கேட்டாங்க. "அக்கா அவங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இவங்க ஒருத்தவங்க தெரியுன்றாங்க, ஒருத்தவங்க தெரியும். சரி தெரியும்னு சொன்னவங்கள கேட்டாங்க. "எந்த ஏரியா சொல்லு பார்க்கலாம்" அவங்க அப்படின்னு. தெரியல. அப்படியே அப்படியே நிக்கிறாங்க. ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. எதுவுமே கேட்க முடியல அவங்களால. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டாங்க. பூந்தமல்லில இந்த மாரி இவங்க ஒரு பேர் சொன்னாங்க. இந்த மாரி 2 பேர் இருக்காங்களான்னு. அப்போ அந்த லைன்ல இருக்க அக்கா நம்ம இதுல அப்படி யாரும் இல்லக்கா. நான் வேணா விசாரிச்சு சொல்றேன். நீ வை ஃபோன அப்படின்னு மறுபடியும் ஃபோன போட்டு இது போட்டா, அது மாரிலாம் யாரும் இல்லன்றாங்க. வெளியூர்காரங்களா இருப்பாங்க. விசாரிச்சுக்கோ. வெளியூருக்கான்னா எந்த ஊருன்னு கேட்டாங்க. சொல்லல. கொஞ்ச நேரத்துல அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை ஒரு மாரி கும்பல் சேர்ந்துருச்சு. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "யார் நீங்க எங்கேருந்தும்மா வர்றீங்க? அவங்க தான் கேட்குறாங்கல்ல. உங்க ஆளுங்க தான் கேட்குறாங்க. நீங்க சொல்ல வேண்டியதுதானே! எங்களுக்கு தேவையா? வைக்கவா? எடுக்கணும்." வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. எங்கள இப்படி பண்றீங்களே! வைக்கிறீங்களே! நாங்கலாம் வாழக்கூடாதா? வைக்க ஏய்! அவங்க பண்ணா தான் தப்பு. நம்ம சமூகத்துல நான் தான் கேட்கிறேன். எனக்கு பதில் நீ சொல்லு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு எடுத்து பார்த்தா 2 பேரும் ஆம்பளைங்க. தர்மபுரியாம் அவங்க. ஆம்பளைங்களே இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இது மாரி ஆனா அந்த அக்கா கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்படி இப்படின்னு வச்சாங்க ஒண்ணு பொத்துன்னு மூஞ்சி மேலயே. வைக்கவும் வாங்கிட்டு, அக்காக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா. இல்லக்கா வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும்னா பிச்சை எடுறா ஏன்டா? பிச்சை எடுக்கிறதுக்கு நீயா பிச்சை எடுத்துட்டு போ. ஆம்பள தானே நீ பிச்சை எடு போ. ஏன் எங்க பேர வச்சு இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க நேத்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லங்க. ஏன்னா, அவங்களே நம்ம குறை பேசுறோம். இப்படி போதுங்க, அப்படி போதுங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்றீங்க. அப்புறம் அவங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அது தப்பு அது இல்ல. அப்போ நீங்க பண்ற தவறுலாம் அவங்க மேல தான் போகும். நீங்க அதான் யாரோ ஒருத்தர் பண்ற ஒரு சில தவறு வந்து யாரோ மேல விழுற மாரி, ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு நீங்க பண்ற தப்பு நாளைக்கு அவங்களுக்கு தானே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் நீங்க யோசிக்கல? எங்கேயாவது ஒரு வேலைக்கு போலாம், குளத்து வேலைக்கு போலாம், செக்யூரிட்டி வேலைக்கு போலாம், ஏதோ போலாம்ல. இது ஒரு பொழப்பா சொல்லுங்க? அது வேற ரொம்ப அதான் சொல்லுவாங்கல்ல, அதிலே இருக்கவங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. புதுசா வந்தவங்க பெருசா அந்த நடிக்கிறவனுங்க தான் ஓவர். அவனுங்க 2 பேரும் அப்படி நடிச்சானுங்க. அதே டிட்டோ சாரி எல்லாமே கட்டியிருக்கானுங்க, எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆனா, நான் ஃபர்ஸ்ட்டு அந்த அக்கா சாரிய கழட்ட சொன்னப்போ எனக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஐயோ! சாரிய கழட்ட சொல்றாங்களே அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த இதுலலாம் பாருங்க திடீர்னு திருநங்கைகள் அராஜகம் அப்படி இப்படின்னு போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா அவங்க ட்ரெஸ் அவுக்குற மாரி ஒரு சிலர் ஆனா, அவங்க வந்து தன்னோட இத அதாவது எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாம தான் அவங்க அத பண்றாங்க. ஆமா. ஆனா, இவங்க சொல்லவும் எனக்கு கொஞ்ச நேரத்துல ஆடிடுச்சு. அப்புறமா இல்ல பார்த்தா, அட பாவிங்களா! ஆம்பளைங்க தான் இந்த வேல பண்ணியிருக்கானுங்க. நான் இதெல்லாம் நியூஸ்ல கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நேரா பார்த்ததுங்க நேத்து. ஆனா கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க அந்த அக்கா. நாங்க கேட்ட கேள்வி, அங்கே அங்கே கால் பண்ணாங்க. கேட்டு நம்ம கூட ஏமாந்துருவோம். அவங்க சரியா ஆனா அவங்களுக்கு தெரியுது. இவங்க தான், இவங்க தான் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா தெரியுது.
அந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஏத்த பதில் வரலன்னா, அடுத்து ஒண்ணு கேட்குறாங்க. சூப்பரா மடக்குனாங்க. நான் அதான் சொல்லியிருக்கிறேன், "அக்கா போலீஸ் ஆக வேண்டியவங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இவங்கள்ட்டலாம் போலீஸாவும் இருக்கணும், திருடனாவும் இருக்கணுமா? எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிருவாங்க" அப்படின்னாங்க. ஆனா இது ஒரு தவறான செயலுங்க. இது தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு இது. ஆமா. ஒருத்தவங்களோட ஏதா ஒரு ஊனத்த எப்படி நம்ம இது பண்றோமோ, அதுக்கு நிகரானது இது தெரியுங்களா? என்ன ஜென்மங்கள